டுடே கிளாஸில் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புட்டாஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். சிம்பிள் புட்டாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஒரு டாட் போட்டுக்கோங்க இந்த இடத்துல இருந்து. ஸோ இது மிடல். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க, செயின் ஸ்டிச் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பீடு போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு பீட் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் இந்த த்ரெட் இருக்குது இல்லையா, இந்த த்ரெட்டை இந்த சைடில் மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி. ஓகே, எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி எடுத்துட்டு ஸ்மாலாக அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி அந்த பால் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீட்ஸுக்கு மேலே உள்ளில் வச்சுட்டு இப்படி கீழே த்ரெட் இழுத்தால் அங்கே நாட் ஆகி போயிடும். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு புட்டா. ஓகே, செகண்டு ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் செயின் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மால் பீடு, ஒரு 4 mm பீடு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்மால் பீடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இங்கே செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. நார்மல் நாட் இருக்கு இல்லையா, அந்த நாட் போட்டுக்கோங்க. இது செகண்ட் புட்டா. சிம்பிள். இந்த நாட்டு ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் ஸ்லோ. நீட்டாக ஸ்லோவாக கீழே இழுத்துக்கணும். நாட் விழுந்துச்சுப்போம். ஸோ இதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நார்மல் நாட்டு நாம் இப்போ செயின் ஸ்டிச் போடும்போது எண்டில் நாட் போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வி மாதிரி நம்ம டிசைன் போடுவோம்ல, இது எல்லா ப்ளவுஸுக்கும் வரும் இப்போ நார்மலாக. சேம் செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு அதில் கட் பீட்ஸ் வேணும்னா கட் பீட்ஸ் போட்டுக்கலாம், ஒரு ஒயிட் பேர்ல்ஸு அந்த மாதிரி என்ன வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஸ்மால் பீடு, ஒரு ஒயிட் பேர்லு எடுத்துகிட்டு இங்கே எண்டில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும். ஒரு பீடு, ஒரு ஸ்மால் பீடு போட்டுட்டு இந்த மாதிரி பீடு, ஒரு ஸ்மால் பீடு போட்டுட்டு இந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க. ஸ்மால் செயின் ஸ்டிச். இந்த மாதிரி ஸ்மால் செயின் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கு பக்கத்துலேயும் இன்னொரு பீடு வரணும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மிடலில் இந்த மாதிரி நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போடும். அப்போ அங்கே நாட் ஆகிடும் நம்ம எடுக்கும் போது. ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நார்மலாக ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்மால் ஒரு பேர்ல் பீடு, ஒரு பீடு போட்டுட்டு நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க.
நார்மல் நாட்டு. இது ஏரோ மார்க் மேலே கீழே அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் பேர்ல் எடுத்துட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க பக்கத்தில். அதுக்கப்புறம் ரவுண்டாக உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணும் அவ்வளோ பீடு எடுத்துக்கோங்க. 5 பீட்ஸ் ஒரு 4 பீட்ஸ் எவ்வளோ வேணும் அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இங்கே 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். பக்கத்தில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு பீட்ஸ் போட்டுட்டே போங்க. சேமாக கிட்ட நாட் போடணும், இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோ லூஸாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு நீட்டாக இந்த இடத்துல நாட் போட்டுடுங்க. நாட் போட்டால் ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி இந்த எட்ஜில் நாட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த 4 ஸ்டிச்சஸ்ஸு